சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த 3 லுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. ரிஷாக்காவும் நல்லா தான் நடிப்பாங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லுக்கு பார்த்தேன். மகதா படத்துக்கு அப்புறம் அர்ஜுன் சாரும் அஜித் சாரும் ஒன்றா நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். லுக்கும் வேறு லெவலில் இருக்குது. 4th லுக்கு வந்து வேறு லெவல்ண்ணா. நாங்களாம் அஜித் ஃபேன்ஸ். 4th லுக்கு அர்ஜுனோட பேக்கில் தலைக்கு நிழல் வந்து அர்ஜுன் நிழலுக்குள்ளே இருக்கார். வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. அர்ஜுன் தலை காம்போ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். செம்ம ஐப் ஊற்றுருக்காங்க. 2 காம்போண்ணா, சரியான காம்போ வரும். நான் எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். கன்ஃபார்ம் ஹிட்டு தான். அர்ஜுன் தலை வேறு லெவல். எப்படி மங்காத்தா பாய்ஸ் பேக் மாதிரி இருந்துக்கு. ஏன்னா அர்ஜுன் ஹேர்ஸ்டைல் தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தோணுது. மற்றபடி தரமாக இருக்குது. ஏகே சம்பவம் லோடிங் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி வந்தால் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பொங்கலுக்கு இது வேறு இருக்குது, குட் பேட் அக்லி. ஸோ தலை தரிசனம் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாட்டினா செம்ம ஃபேன் தலைக்கு. எங்கள் ஆயா கமான் பிடிக்கும். அவர் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அவர் நல்ல டான்ஸ் எல்லாம் போடுவார். ஒரு படத்தில் அந்த இதில் சைடில் ஆடும்போது வேதாளத்தில் டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அப்போ ரொம்ப பார்த்துக்கிறேன், ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து நல்லா அவர் படம்னா நான் என் பேரன் கூட்டிகிட்டு. அவர் சம்பவம் ஆளாச்சு. அவர் தடம் படம் தான் 2 வாட்டி பார்த்தேன். அதே மாதிரி தான் விடாமுயற்சி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எப்படின்னா சைலண்ட் கில்லர் ஹிட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம். ஸோ அதனால் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். யாரும் இந்த பைரசிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம தலைப்படம் நம்ம தான் ஓட்டி ஆகணும். சரிங்களா? விடாமுயற்சி 4th இருக்குது. இப்போ தான் பார்த்தேன் அதை. ஓகே, அடுத்த படம் நினைக்கிறேன் மங்காத்தாக்கு அப்புறம் அஜித்தும் அர்ஜுனும் சேர்ந்து நடிக்கிறது. அதுவும் இல்லை மகிழ் திருமேனி டைரக்ஷன் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். தடையற தாக்க தடம் படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த எல்லா படத்துலேயும் அவரோட டைரக்ஷன் வைஸ் படம் செம்மையாக போயிட்டுருக்கோம். அது மாதிரி ஒரு ஹோப் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அஜித் சாருக்கும் அர்ஜுன் சாருக்குமே இதில் ஒரு நல்ல காம்பினேஷன் வச்சு அப்புறம் மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு எதிர்பார்க்கலாம். வேற லெவல். நான் அந்த பேக் மங்காத்தால அந்த பேக் எடுத்துகிட்டு வரதே வேற லெவல். அந்த சீன் வரும். அதே மாதிரி இதில் 2 பேர் ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும்னு நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம். அது ஒரு நல்லா இருக்கும். கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் வரும். ஆமாம், செம்ம. அந்த நிழலில் வர்றது தான் அங்கே ஹைலைட்டு. அந்த நிழல் அஜித்தோட நிழலுக்குள்ளே அவர் இருக்கார். வேறு லெவலில் இருக்க போதும். இல்லைனா பண்ணான்னா மரணமாக இருக்கும்ண்ணா. அந்த ஃப்ரெண்டாக அதுலேயும் மங்காத்தாலையும் லைட்டாக வில்லன் தான் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டில் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இதில் எப்படின்னு பார்ப்போம். அவர் எப்போவுமே இதுதாண்ணா, சூப்பராக பண்ணுவாங்க. பார்ப்போம், எதிர்பார்ப்போம். வரும்ண்ணா, வரும்ண்ணா, செம்ம ஹிட்டு வரும்ண்ணா. இது வந்து வேறு லெவலில் தான் இருக்க போகுது. மங்காத்தா அளவுக்கு ஹைப்பு வரும். கன்ஃபார்ம் வரும். நாங்கள் நம்புகிறோம். கொடுப்பாங்க. தலை கொடுப்பாரு, அர்ஜுனண்ணா கொடுப்பாங்க, த்ரிஷாவும் கொடுப்பாங்க. எல்லோரும் நல்லா கொடுப்பாங்க. ஆமாம், அந்த எல்லா ஃபேன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதோட நல்லா இருக்கணும்னு. நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். தடம் பார்த்துருக்கேன். தடம் நல்ல படம் தான். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தலையை ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்போம்ல ஸ்க்ரீனில். நல்லா தான் இருக்கும். அவர் ஜஸ்ட்டு பார்த்தாலே போதும். அது வேறு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வில்லன்னா எனக்கு தோணல. ஏன்னா வரேன் அந்த போலீஸ் இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வரும் மேக்ஸிமம். ஓகே தான். நம்ம த்ரிஷா ஃபேன், த்ரிஷாக்காக போகலாம். கண்டிப்பாக படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக அவர் லாஸ்ட் படம்லாம் பார்த்துட்டு நல்லா பண்ணுவாப்பில். அதுவும் அர்ஜுன் சாரோட காம்போ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நம்புகிறோம். அவங்க நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க காம்போ நல்லாயிருக்கும். படத்துக்கு நல்லா வெயிட் பண்ணுறோம்.